வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கேக் ரெசிபி. அது எப்படி செய்கிறது, அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம முட்டை உடச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். 2 முட்டை உடச்சி நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். முட்டையோட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கோங்க. புளிக்காத 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு சர்க்கரை வந்துட்டு 1 டம்ளர் போல் பவுடர் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். அதே போல் 1 டம்ளர் அளவு நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். எல்லா அளவுமே இன்றைக்கி நம்ம டம்ளரில் தான் எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் 3/4 டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க. மீதி 1/4 டம்ளர் வச்சுக்கோங்க. அதே டம்ளரில் கரெக்டாக 1/2 டம்ளர் அளவு எந்த ஃப்ளேவருமே இல்லாமல் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் அரைங்க. அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிடணும். அந்த முட்டை, பால் சேர்த்துனது, சர்க்கரை பவுடர் சேர்த்துனது எல்லாமே ரெடி ஆயிரும். அதை வந்து ஒரு கிணத்துல மாற்றிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறமா ஒரு சல்லடை இது போல் வச்சுக்கோங்க. இதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு மைதா எடுத்துக்கோங்க. மைதா எடுத்துகிட்டு சல்லடையில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு இட்லி சோடா மாவு இருக்குது இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா பவுடர், அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்ல கட்டிகள் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம சளிச்சிட்டு உள்ளே சேர்த்தோம் அப்படின்னா கட்டிகள் எல்லாம் சல்லடையிலே தங்கிடும். ஸோ நல்லா நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆயிரும். எல்லாமே நல்லா ஈவனாக கலந்து நமக்கு கிடைக்கும். இந்த கலந்த கலவையில் மிக்சியில் அரைச்ச கலவை இருக்குது இல்லைங்களா, கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுருங்க. கட்டிகள் இருந்தது அப்படின்னா நமக்கு கேக் வந்து அந்தளவு டேஸ்ட் வராது, வாயில் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து மீதி இருக்க எல்லாமே நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரே அளவுப்படி தான் மாற்றி கலக்க வேண்டாம். அப்போ தான் நமக்கு நல்ல மாவு ரெடியாகி கிடைக்கும். இதில் வந்து நம்ம மீதி 1/4 டம்ளர் அளவு பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு பால் திருப்பி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு கேக் பேட்டர் வந்துட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக இந்த பால் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எல்லா பாலையும் சேர்த்துக்கூடாது, கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த பால் சேர்த்துனதுக்கப்புறமா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஸ்ட்ராபெரி இல்லை ரோஸ் ஃப்ளேவர் என்ன பிடிக்குமோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் போட்டாச்சு. அதையும் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா நல்லா கலந்தாச்சு. எல்லா பக்கம் ஈவனாக படுற மாதிரி நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஆப்பசோடா, பேக்கிங் பவுடர் எல்லாமே சேர்த்துருக்கோம். இருந்தாலும் நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்து பண்ணல நல்ல கேக் வந்து சூப்பராக ப்ளஃபியாக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறது. இது எதுவுமே இல்லை, பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா இல்லை, லெமன் இல்லை அப்படின்னா ஈனோ பாக்கெட் இருக்குது இல்லைங்களா, அது வாங்கி நீங்கள் கரெக்டாக அந்த 10 கிராம் அளவு இருக்கும், அதை நீங்கள் வந்து உள்ளே சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் பேனில் தான் நம்ம கேக் செய்ய போகிறோம். ஸோ அதனால் அது நம்ம என்ன பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். நல்லா ஆயில் வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து மாவு லைட்டாக தூவி விட்டுருங்க. மாவு தூவிட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா தட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம கேக் பேட்டரை வந்து இதில் ஊற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து அடி பிடிக்காது, நல்லா ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் நமக்கு. ஸோ நீங்கள் மாவு தடவில் அப்படின்னாலும் நமக்கு நல்லா தான் ரெடியாக இருக்குது, மாவு கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு நல்லாவே கேக் கிடைக்கும், அடி ஒட்டாமல் ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல் வராமல் நல்லா சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இது மாவு கீழே விழுகையில் என்ன மாதிரி விழுகுது, இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாம் ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லா பக்கம் ஈவனாக பட்டுரும். விசில் போடக்கூடாது, மூடியில் பெல்ட் மட்டும் போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஒரு அடி கனமான தோசைக்கல்ல நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தூக்கி நம்ம அதை மேலே வச்சிடலாம். கரெக்டாக ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வைங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கொஞ்சம் திராட்சை இருக்குது இல்லைங்களா, உலர் திராட்சை, அதை லைட்டாக மாவில் போட்டு பரட்டிட்டு இப்படி வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம மேலால் சேர்த்துப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்திங்க அப்படின்னா அது சீக்கிரமாக உள்ளே இறங்கின மாதிரி ஆயிரும், மேலால் தங்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மாவில் பரட்டி ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதாம் பிஸ்தாவும் உடச்சி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் முந்திரியும் சேர்த்துக்கோங்க.
ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு டெக்கரேஷனுக்காக நான் நட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா ப்ளைன் ஸ்பாஞ்ச் கேக் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி அங்கங்கே உடச்சி சேர்த்துக்கோங்க. பாதாம், பிஸ்தா, காஞ்ச உலர் திராட்சை இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா மூடி போட்டுட்டு அடுப்பை வந்துட்டு ஏற்கனவே 5 நிமிஷம் ஹீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தான் நம்ம நட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க. கரெக்டாக 35 மினிட்ஸ் எனக்கு ரெடியாச்சு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்காக. இப்போ நல்லா வந்துட்டு கரெக்டாக நான் 35 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நான் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கம்பி வச்சு குத்தி பார்த்தேன். கேக் அதில் எதுலேயுமே ஒட்டலை. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எனக்கு. உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷர் குக்கரை வந்து நம்ம வேறு பக்கம் மாற்றி வச்சுக்கணும். அந்த ஹீட்டில் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஓரங்களில் வந்து கத்தி வச்சு தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கேக் வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். நமக்கு இப்படி தலை கமுத்தி வச்சுட்டு நல்லா அடிப்பக்கம் தட்டினீங்க அப்படின்னா கேக் நல்லா விழுந்துடும். பாருங்கள், நம்ம குக்கரில் எதுவுமே ஒட்டவே இல்லை. நீங்கள் மாவு அப்ளை பண்ணல அப்படின்னாலும் ஒட்டாமல் தான் இருக்கும். பட்டர் ஷீட் போடல, என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் மாவு அப்ளை பண்ணணும், இல்லைன்னா லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணால் கூட நமக்கு கேக் சூப்பராக தான் ரெடி ஆகிடும் வந்திருக்கும். ஒட்டவே ஒட்டாது. அவ்வளோதான், நம்ம கேக் வந்துட்டு கட் பண்ணி வெளியில் எடுத்துக்க போகிறோம். நட்ஸு மேலே போட்டிருக்கனால கத்தி போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்பாஞ்ச் கேக் சூப்பராக ப்ளஃபியாக டக்கராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை உங்களால் செய்ய முடியும். பிகினர்ஸ்க்காக கூட ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.